ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாமாவை பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம். வீடெல்லாம் பூட்டி இருந்தது. மாமா வந்து ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாரு. ஆட்டுப்பட்டி கூட்டாமல் இருந்தது. சரி நாம் கூட்டி விடுவோமேன்னு சொல்லி நானும் ஆட்டுப்பட்டி கூட்டிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் மாமாட்ட சாவி வாங்க போயிட்டாரு. அப்புறம் என் குட்டீஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் என்ன பண்ணோம் வேடிக்கை பார்த்துட்டு நாம் ஆட்டுப்புழுக்க அள்ளி போடுறத பார்த்துட்டு அவரும் சேர்த்து அள்ளி போட்டார். எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நாம் பண்ணுறது ஒரு டைம் பார்த்தா அவருக்கு அடுத்த டைம் அவரே செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்புறம் அவர் அள்ளி போடுறனாரு. இல்லை உன்னால் தூக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் கொண்டு போய் கொட்டிட்டு வந்தேன். அவர் அடுத்த பைக்கெட் அள்ளி போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் ஆட்டுப்பட்டி கூட்டணும்னு சொல்லி நாமளும் வேக வேகமாக கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் குட்டி பையனும் இன்னொரு சீமார் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. அவர் பங்குக்கு அவர் ஒரு பக்கம் கூட்டணும்ல, அதனால் அவர் கூட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்மளுக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஓதனியை படுத்தாமல் இருந்தால் போதுன்னு. ஆனால் குழந்தைங்கள வந்து நம்ம அவங்க பண்ணுறது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அவங்களாம் கற்றுக்க ஆர்வம் இருக்கும்போது தான் கற்றுப்பாங்க. நம்ம மீதி நேரம் சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்க ஆர்வத்தை நம்ம தடை போடக்கூடாதுங்க. அப்புறம் ஆள் எங்கடா காணான்னு பார்த்தா பக்கெட் எடுத்துகிட்டு வர போயிட்டாருங்க. அப்புறம் அவரே எடுத்து வச்சுட்டு நான் கூட்டி வைக்கிறங்காட்டி அவரே அள்ளி போட ஆரம்பிச்சிட்டாருங்க. குழந்தைங்கள அவங்க போக்குலேயே விட்டோம்னா நமக்கு பெரிய உதவி தான் பண்ணுவாங்க. நாம் தான் தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி கத்திக்கிறோங்க. குழந்தைங்களோட ஆர்வத்துக்கு எப்பயுமே நம்ம துணையாக தான் இருக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.